அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவர் வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அப்போதான் இந்த விஷயத்துல ஒரு மிகப்பெரிய அட்டென்ஷன் தமிழ்நாட்டுல கிரியேட் ஆயிருக்குன்னே நம்ம சொல்லலாம். அது என்ன விஷயம்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து 397 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து மின்மாற்றிகளை வந்து சேஞ்ச் பண்றதுல மிகப்பெரிய ஒரு ஊழல்ல ஈடுபட்டிருக்கிறாருங்கிறத உயர்நீதிமன்றம் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதை தெள்ள தெளிவா விசாரிச்சுட்டு இதுல உறுதியா குற்றம் நடைபெற்றிருக்கு, இவர் வந்து பல்வேறு வழக்குல ஏற்கனவே குற்றவாளியா இருக்கிறாருங்கிற பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க உள்வாங்கிக்கிட்டு அவங்க வந்து ஸ்டே எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ இதனால வந்து செந்தில் பாலாஜியுடைய எதிர்காலம், அரசியல் வாழ்க்கை இது எல்லாமே அஸ்தமிக்க போகுதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவ்வளவு தவறுகள் பண்ணியிருக்கிறாரு. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஸ்ரீராம் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது நடைபெற்ற முறைகேடு தொடர்பான விசாரணையில் சிபிஐ விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி திமுக ஆட்சியில் இருந்தபோது அதை எதிர்த்து போடப்பட்ட மனு விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் அந்த மனுவை வந்து தள்ளுபடி செய்திருப்பதாகவும் சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்து இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. உண்மை என்னச்சு? உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்தது? செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்கப் போகிறாரா? என்னச்சு நடக்குது? இதே மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நம்ம தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ இந்த விஷயத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பேசியிருந்தோம். அதாவது திமுக ஆளுங்கட்சியா இருந்ததுனால பல்வேறு விஷயங்கள்ல வந்து செந்தில் பாலாஜி அவங்க வந்து காப்பாத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு. புதுசா ஒரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. இங்க ஜென்சி கிட்லாம் வந்து மிகப்பெரிய புரட்சி பண்ணி ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவருமே வந்து ஆட்சியில பொறுப்பேற்றதுல இருந்து பல்வேறு வித்தியாசமான புதிய புதிய நல்ல நடைமுறைகளை வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாரு. இது எல்லாம் எதை காட்டுதுன்னா, அவர் கண்டிப்பா ஊழலுக்கு எதிராக நிப்பாருங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள் மத்தியில பரவலா ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துதுன்னு தான் எனக்கு வந்து தோணுதுஜி. ஏன்னா இந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்றேன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எல்லா கட்சிக்காரர்களாலுமே வந்து அவர் வந்து வெறுக்கப்படுறாரு. அதுக்கு காரணம் வந்து அவருடைய அரசியல் சாமர்த்தியம்னு சொல்லிட்டு அவர் பல்வேறு குற்றச்செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒயிட் காலர் கிரைம்னு அழைக்கக்கூடிய பல்வேறு குற்றங்களை அவர் செய்யறது வந்து மக்கள் மத்தியில அவருக்கு தொடர்ந்து கெட்ட பேரை ஏற்படுத்திட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு பண்ணி வந்து தேர்தலில் ஜெயிச்சிடறாரு. இப்ப கூட அவர் சட்டமன்ற உறுப்பினரா சட்டமன்றத்துக்கு போயிருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவர் வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அப்போதான் இந்த விஷயத்துல ஒரு மிகப்பெரிய அட்டென்ஷன் தமிழ்நாட்டுல கிரியேட் ஆயிருக்குன்னே நம்ம சொல்லலாம். அது என்ன விஷயம்னா, நம்ம ஆல்ரெடி பேசின அந்த விஷயம் மாதிரிதான். அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து 397 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து மின்மாற்றிகளை வந்து சேஞ்ச் பண்றதுல மிகப்பெரிய ஒரு ஊழல்ல ஈடுபட்டிருக்கிறாருங்கிறத உயர்நீதிமன்றம் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம உடனடியா அதை வந்து சிபிஐ வந்து விசாரிக்கணும், உடனடியா இதுல வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவுமே பிறப்பிச்சிருந்தாங்க. அப்போதைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில இருந்த கவர்மெண்ட்ங்கிறதுனால செந்தில் பாலாஜியை சேஃப்கார்ட் பண்றதுக்காக இதே துறை வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்காங்க. என்ன மாதிரியான ரீசனுக்குன்னா, செந்தில் பாலாஜி அவர்களை வந்து சிபிஐ விசாரிக்க கூடாது, நாங்களே விசாரிச்சு செந்தில் பாலாஜி வந்து தப்பிக்க விட்டுறோங்கிற மாதிரியான ஒரு கேலி கூத்தான விஷயங்கள்லாம் வந்து திமுக ஆட்சியில் நடந்துட்டு இருந்துச்சு. இது மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப தெளிவாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அத மறுபடியும் வந்து புதுசா பதவி எடுக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, ஒரு அட்வைஸ் மாதிரி, உங்களுடைய மின்சாரத்துறை இப்ப உங்க கைக்கு வந்துருச்சு, நீங்க வந்து செந்தில் பாலாஜியோட அப்பீல ஸ்டாப் பண்ணி வைங்க, இதை உங்க நாலேஜுக்கு கொண்டு வந்தாங்களான்னு சொல்லி 11ஆம் தேதி அவர் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில வந்து எல்லாத்தையுமே மீறியா அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருச்சு. ஏன்னா இது ஆல்ரெடி ஹியரிங் டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுனால. ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதை தெள்ள தெளிவா விசாரிச்சுட்டு இதுல உறுதியா குற்றம் நடைபெற்றிருக்கு, இவர் வந்து பல்வேறு வழக்குல ஏற்கனவே குற்றவாளியா இருக்கிறாருங்கிற பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க உள்வாங்கிக்கிட்டு அவங்க வந்து ஸ்டே எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ இதனால வந்து செந்தில் பாலாஜியுடைய எதிர்காலம், அரசியல் வாழ்க்கை இது எல்லாமே அஸ்தமிக்க போகுதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவ்வளவு தவறுகள் பண்ணியிருக்கிறாரு. பொதுவா இந்த கவர்மெண்ட் வந்து இவரை வந்து கண்டிப்பா கட்டம் கட்டுவாங்க, எந்த சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். கரூர் விஷயத்துல விஜய் மேல அப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி வந்து முழுமையா குற்றம் சாட்டுனாங்க. பட் அதுல முழுமையான உண்மை தெரியாம யார் மேலும் குற்றம் சாட்டக்கூடாதுன்னு மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், அப்போதைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து விஜய்க்கு ஆதரவாகவே குரல் கொடுத்தாங்க. என்ன குற்றம் நடந்திருக்குன்னே தெரியாம நீங்க ஒரு மனுஷனை குற்றவாளியாக்க முயற்சிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் கண்டிப்பா செந்தில் பாலாஜியுடைய அந்த குற்றத்தின் பின்னணியில செந்தில் பாலாஜியோட பங்கு என்னங்கிறத தெள்ள தெளிவா தீவிரமா ஃப்ரீ ஹேண்டடோட விசாரிப்பாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சோ அவருக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து வந்து விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதுல உங்களை மாதிரி நானும் முழுமையான நம்பிக்கையோட இருக்கிறேன்.
அதுல சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கொட்டு வச்சிருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. இதுல ஸ்டே தர முடியாது, சிபிஐ விசாரிக்கும், அதுல நல்ல நியாயமான தீர்ப்பு வழங்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜி, தமிழக முதல்வராக யார் வருவார் அப்படின்னு சொல்லி தமிழகமே எதிர்பார்த்தது, ஏன் இந்தியாவே எதிர்பார்த்தாங்க. திராவிட மாடல் 2.0 ஸ்டாலின் ஆட்சி தான் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பயத்தில் இருந்தோம். ஆனால் அதற்கு மாறாக விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக பொறுப்பேற்று இருக்கிறார். இவருடைய ஆட்சி இப்ப சில தினங்களாக நடைபெற்று வருகிறது. இவரோட ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜி, எதிர்கட்சி தலைவர் உதயநிதியும் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை தான் நான் உங்கள்ட்ட திரும்ப சொல்ல விரும்புறேன். விஜய் அவர்களை ஒரு 6 மாசம் ஆட்சி பண்ண விட்டு பார்ப்போம். ஏன்னா திராவிட கட்சிகளுக்கு ஒரு 50 வருஷம் டைம் கொடுத்துட்டீங்க. ஆனா விஜய் அவர்களை வந்து ஒரு 3 நாள்ல தீர்மானிக்கிறது ரொம்ப சரியான ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு ஹனிமூன் பீரியட்னே வச்சுக்கலாம். அவர் இப்பதான் புதுசா ஆட்சி ஏற்றிருக்கிறாரு. எந்தெந்த ஐஏஎஸ் யாருக்கு ஃபேவரா இருப்பாங்கன்னு தெரியாது, ஐபிஎஸ் வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு அழகா கொடுத்தாரு பதவியேற்பு விழாலே. உள்ள போய் நான் பாக்குறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, உள்ள என்ன இருக்கு என்ன இல்ல, என்னத்தை கொள்ளையடிச்சு வச்சுட்டு போயிருக்காங்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஆட்சியை சிறப்பா நடத்துறேன்னு வந்து வெளிப்படையாவே சொல்லியிருக்கிறாரு. 2வது விஷயம் வந்து திமுகவை ஓப்பன் டாக்கா மேடையிலே அடிச்சிருக்கிறாரு. என்னன்னா பவர் சென்டரை பத்தி அவர் வந்து வெளிப்படையா பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி அங்க ஒரு பவர் சென்டர், இங்க ஒரு பவர் சென்டர் எல்லாம் கிடையாது, இங்க ஒட்டுமொத்தமா நான் ஒரே பவர் சென்டர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னா உதயாவை வந்து கொஞ்சம் நைஸ் பண்ணி பொறுப்பு வாங்கலான்னு ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து போன ஆட்சியில இருந்தாங்க. அவங்க பையன் மருமக சபரீஷனை வந்து ஒரு முக்கிய புள்ளியா வச்சு ஒரு பெரிய லாபி நடந்துட்டு இருந்துச்சு. முதலமைச்சர் அவர்கள் வந்து வழக்கம் போல பொம்மை முதலமைச்சரா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. சோ இதை அவர் இன்டர்நெட்டா குத்தி காட்டினாரோன்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரிதான் நான் உங்கள்ட்ட சொல்ல வர விஷயமும் சரி, நம்ம ஊடகத்து மூலியமா மக்கள்கிட்ட சொல்ல வர விஷயமும் சரி, அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம். 50 வருஷமா திராவிட கட்சிகளுக்கு கொடுத்து ஏமாந்து போயிட்டீங்க. ஓகே ஃபைன், ஒரு மாற்றம் வேணுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை மக்கள் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து தலைவணங்கியே ஆகணும். அதே மாதிரி அங்க முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கிற ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா இப்ப வந்து பெரிய ஒரு பொலிட்டிக்கல் நெருக்கடி போயிட்டு இருக்குது சட்டசபையில. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுக்கிறாங்க. 108 சீட் வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு நாளும் போராடிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாடு அரசியல ஒரு பெரிய பூகம்பமே பேசிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் கொஞ்சம் சமதளப்பட்டு ஆகணும். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு, மக்களுக்கு என்ன செய்ய போறாருங்கிற விஷயம் எல்லாம் வரும். ஆனா நான் ஒரு வியப்பா பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்களை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பா நம்ம பாராட்டி தான் ஆகணும். எந்த ஒரு கவர்மெண்ட் பண்ணாலும் நம்ம பாராட்டணும். எஸ்பெஷலி ஏன் விஜயா இருந்தாலும் நம்ம பாராட்டி தான் ஆகணும். என்னன்னா வந்தோடனே 717 கடைகளை வந்து மூடுறதுக்கு உத்தரவு போட்டுக்கிறாரு. டாஸ்மாக் கடைகளை மூடுவேன்னு சொல்லி சொல்லி ஏமாத்துற எத்தனையோ தலைவர்கள் நம்ம பார்த்திருக்கோம். இவங்க ஒன்னும் பெருசா அந்த மாதிரி அறிக்கை கொடுத்த மாதிரி நான் பார்க்கல. பட் ஆனாலுமே வந்ததுக்கு அப்புறம் வந்து பள்ளி பக்கத்துல, கோவில்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய டாஸ்மாக் எல்லாத்தையுமே வந்து பேருந்து நிலையங்கள் பக்கத்துல இருக்க டாஸ்மாக் எல்லாம் மூடி இருக்கிறாங்க. இது கண்டிப்பா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அது அவருக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய வாழ்த்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பல நாள் கோரிக்கைகள், ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் கூட அப்படிதான் சொல்லிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். பட் வந்து FL2 மூலியமா தமிழ்நாடு ஃபுல்லா சாராய ஆலையை ஓட விட்டுருக்கிறாரு. பட் இவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி அண்ணாதுரைக்கு அப்புறம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 60 வருஷங்கள் கழிச்சு தன்னை எதிர்த்த எல்லா கட்சிக்காரங்களையும் போய் சந்திச்சுட்டு வர்றாரு. தமிழ்நாட்டுல ஒரு நல்ல அரசியல் சூழல் உருவாயிட்டு இருக்குங்கிறது கண்ணு கூட தெரியுது. அதே மாதிரி ரவுடிகள் எல்லாரையுமே கூப்பிட்டு அந்தந்த மாவட்ட எஸ்பிக்கள் வந்து பான் பண்ணிருக்கிறாங்க. ஒரு 30 லட்சம் மக்களை வந்து வெறும் ஒரு 300 ரவுடிகள் துன்புறுத்தி அவங்க நிம்மதி கெடுக்கிறத நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். 300ங்கிறதுலாம் ஒரு கணக்கே கிடையாது. ஒரு மாவட்டத்துக்கு 300 ரவுடி அங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களை டிஸ்டர்ப் பண்றதை இந்த அரசாங்கம் பார்த்துட்டு இருக்காதுன்னு வெளிப்படையா எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு 3 கையெழுத்து போட்டிருக்கிறாரு. அதுமே நிச்சயமா வரவேற்கிற மாதிரிதான் இருக்கு. பட் ஆனாலுமே இது எல்லாத்தையும் வச்சு நம்ம இந்த ஆட்சியை முடிவு பண்ணிட முடியாது. போகட்டும், அவருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுப்போம். அந்த வாய்ப்பு மூலியமா அவர் எப்படி இந்த தமிழ்நாட்டை முன்னுக்கு கொண்டு வராங்கிறத நம்ம நிச்சயமா பார்க்கணும். பட் இந்த 3 நாள் அவர் பண்ண எல்லா விஷயமே வந்து சிக்ஸர் தான் சொல்லணும். அது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பா வரவேற்கிறேன், பாராட்டுறேன். வாழ்த்துக்கள் விஜய் சிஎம் சார். சட்டப்பேரவையில் வைத்து எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி அவர்கள் சனாதானம் குறித்து பேசியிருக்கிறார். ஒழிக்கப்பட வேண்டும், இருக்கக்கூடாது அப்படின்னு பேசியிருக்கிறார். ஆனா அதற்கு சபாநாயகரோ எதிர்ப்பு தெரிவிக்கல, கண்டனம் தெரிவிக்கல. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கல, கண்டனம் தெரிவிக்கல. தொடர்ச்சியாக சனாதனம் குறித்து பேசி வருவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் பாக்குறதுக்கு என்ன இருக்கு, ஏற்கனவே மக்கள் இந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டுதான் அவங்கள வந்து ஆட்சி கட்டிலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அடி அடிச்சு துரத்தி வச்சிருக்கிறாங்க. சரி ஓகே, கடைசியா ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே, இவனுக்கு திருந்துறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி எதிர்கட்சியில உட்கார வைக்கிறாங்க.
அப்படி எதிர்கட்சியில உட்கார வைப்பேன் போய் சட்டமன்றத்துல இந்த மாதிரி திமிரு பேச்சு பேசி இருக்கிறதுனாலதான் இந்த உதயநிதி அவர்களாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வாரிசு அரசனாலதான் இந்த திமுகங்கிற ஒரு கட்சி வந்து அழிய போகுதுங்கிறத தலைவர் அண்ணாமலையோட செயல வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஆக்சுவலா ஏற்கனவே ஒரு சர்ச்சை தமிழ்நாட்டுல இருந்துச்சு. என்ன மாதிரினா, ஒரு மீட்டிங்ல வந்து அவர் சொல்றாரு, இந்து மதங்கிறது வந்து சனாதன தர்மத்தை வந்து பர்டிகுலரா சொல்றாரு, அது வந்து அழிக்க கூடாது, அதை மொத்தமா ஒழிச்சிடணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு வந்து பல்வேறு தரப்புல ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை தமிழ்நாடு ஃபுல்லா எழும்புது. முக்கியமா வந்து வட மாநிலங்கள்ல பயங்கரமான எதிர்ப்பலை எழும்புது. இவரை கேவலமா கழுவி ஊத்துறாங்க, துணை முதலமைச்சர் கூட பார்க்காம. ஆனாலும் இவருடைய பதவியை துஷ்பிரயோகம் பண்ணி இவரை திட்டவங்க மேல வந்து வழக்குகளை பதிஞ்சு உயர்நீதிமன்றத்துல அந்த வழக்கு வரப்போ அங்க இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சொன்ன ஒரு விஷயத்த நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதை மறுபடியும் நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். உதயநிதி பேசின விஷயம் இங்க ரொம்ப கேவலமான தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய பதவிக்கு ஏற்றதை பயன்படுத்தி ரொம்ப அசிங்கமான விஷயங்களை அவங்களை திட்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த உதயநிதி மேல கேஸ் ஃபைல் பண்ணாம நீங்க வந்து அவங்க மதத்தை புண்படுத்தினவங்க மேல வந்து நீங்க வழக்கு தொடுத்திருக்கிறீங்கன்னா இது ரொம்ப மோசமான விஷயம் சொல்லி பாதிக்கப்பட்டவரை அந்த வழக்குல இருந்து விடுவிச்சு உயர்நீதிமன்றம் சொன்னது மட்டும் இல்லாம துணை முதலமைச்சரா அப்ப இருந்த உதயநிதிக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனாலும் இன்னுமே அவர் திருந்தாம இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மேடையில பேச்சு இருந்ததுனாலதான் செருப்புல அடிச்சு மக்கள் இவங்களை எதிர்கட்சி ஆக்கியிருக்காங்க. மறுபடியும் சட்டமன்றத்திலையும் இதே பேச்சு பேசுறது வந்து இவங்க மறுபடியும் சட்டமன்றத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூட முடியாத அளவுக்கு இவங்க தொடர்ச்சியப்படுவாங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏன்னா பர்சனலா நான் மட்டும் இல்ல, இந்தியாவில சமீப காலத்துல மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், பக்கத்து கேரளால இருக்கக்கூடிய பினராயி விஜயனா இருக்கட்டும், இந்த ஸ்டாலின் குரூப்ஸா இருக்கட்டும்னு பல்வேறு தரப்புல வந்து சனாதனத்து மேல வந்து யாரெல்லாம் கை வைக்கிறாங்களோ அது வந்து கரண்ட் ஷாக்கு மாதிரி அவங்களை அடிச்சு தூக்கி வெளியே எரிஞ்சிருது. இதை இன்னுமே அவங்க புரிஞ்சுக்காம திரும்ப 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 பப்பு ராகுல் காந்தி மாதிரி வந்து தவறுகளை செஞ்சு மக்களை விட்டு ரொம்பவே அந்நியப்பட்டு போயிடுறாங்க. பிரதமர் மோடி வந்து இந்த விஷயத்த பத்தி ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, நீங்க என்ன தோக்கடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாம் இல்ல, என்னை விட அதிகமா மக்களை நேசிங்கன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு பெரும்பான்மையான சமூகத்தை வந்து கொச்சையா கேவலப்படுத்திட்டு இவங்க எப்படி போய் வாக்கு கேட்டா அந்த மக்கள் திரும்ப அவங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு இவங்க நம்புறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ரெண்டாவது விஷயம், பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய BL சந்தோஷ் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க, சனாதானத்தை தயவு செஞ்சு நீங்க இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து எத்தனையோ முதலமைச்சர்களை தூக்கி வெளியே எரிஞ்சிருக்கு. பாஜக தான் அவங்களை தோக்கடிச்சிச்சு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா சனாதானத்து மேல கை வச்சதுனாலதான் அவங்க தோத்து வீட்டுக்கு போயிருக்காங்கிறத ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாவே கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இன்னும் எத்தனையோ மக்கள் வந்து கொந்தளிச்சாலும் இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் திருந்த போறது இல்லைங்கிறத இன்னைக்கு தெள்ள தெளிவா முதல் உரை, அதாவது கண்ணி உரைன்னு சொல்லுவாங்க, அதுல வந்து தெரிவிச்சுட்டாரு நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர்னு அழைக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனா அதுல ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 234 பேர் அடங்கிய நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துல எல்லாருமே, அதாவது ஒரு மெஜாரிட்டியான பீப்புள் வந்து சனாதனத்தை பின்பற்றினாலுமே நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில பார்த்துட்டு இருக்கிறாரு, அவர் கூட எந்திரிச்சு இதுக்கு ஒரு கண்டனங்களை தெரிவிக்க முடியலன்னா அது ரொம்பவே வருத்தமான விஷயமா இருக்கு. ஒரு பெரும்பான்மையான மக்களுடைய ஓட்டுகளை வாங்கி ஜெயிச்ச சட்டமன்றத்துக்குள்ள போய் நமக்காக குழு கொடுக்க ஒருத்தவங்க கூட இல்லைன்னு நினைக்கிறது ரொம்ப கவலையான ஒரு விஷயமா இருக்கு. இந்த விஷயத்துல நிச்சயமா உதயநிதி அவர்கள் மிகப்பெரிய சவாலை சந்திக்க போறாங்களே எந்த விதமான சந்தேகமே கிடையாது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.